1000 ஸ்தோத்திர பலிகளை ஏன் தவறு அப்படின்னு சொல்றோம்னு பாருங்க. ஒண்ணு, இந்த மாதிரி எந்த ஒரு முறைமைகளும் வேதாகமத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட பெயரையோ இல்ல தேவனுடைய நாமத்தையோ நீங்க குறிப்பிட்ட நம்பர்ல தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே தேவன் சொல்லல. அது மட்டும் இல்ல, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறின மனிதனுடைய, அதாவது சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய ஜபமும் துதியும் மட்டும்தான் தேவனிடத்திலே போகும். மற்ற எல்லாமே தேவனுக்கு அருவருப்பானது. அதாவது இந்த மந்திரங்களை உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேற எந்த சிறப்பு தகுதிகளுமே பிற மதங்களிலே தேவையே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய மனது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட நபராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா நீங்க காலையில குளிச்சு சுத்தபத்தமா மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்குரிய பலனை நீங்கள் அடைய போகிறீர்கள். ஆனா கிறிஸ்தவத்திலே அப்படி நீங்க நினைக்க முடியாது.